குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மோடியையும் கொஞ்சம் சரியான ஸ்கெட்ச் போட்டால் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் வந்து ப்ரூவ் ஆனது. மோடிக்கு நிகரா வேற யார் நிப்பாட்டினாலும் அது அடிவாங்கின்னு அவங்க தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க மோடி நிப்பாட்டும் போது இவங்களும் மோடி நிப்பாட்டிட்டாங்க. அவங்க நல்ல மோடியை பற்றி சொல்லும்போது இவங்க கெட்ட மோடியை பற்றி சொன்னாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை வந்து ரொம்ப அகலகால வச்சிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வருத்தம் கண்டிப்பா மோடிக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் பிரதமரா தொடருவாரா இல்ல வேற யாராவது கை காட்டி விடுவாரா? வாவுத்தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். நம்ம கடந்த முறை எக்ஸிட் போல பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப நீங்க சொன்னீங்க பிஜேபி இந்துத்துவான்ற கார்டை வந்து கரெக்டா யூஸ் பண்றாங்க, மோடி தியானம் பண்றது அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாங்கன்னு. ஆனா இப்போ இந்த மக்கள் தீர்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ராமர் கோவில் அதான் இந்துத்துவாக்கான முக்கியமான ஆயுதமா பாஜக வச்சு அப்படி எந்த ஊர்ல ராமர் கோவில் கட்டினாங்களோ அதே உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு பாஜகவும் இந்தியா கூட்டணியும் தலா 39 இடங்களை ஜெயிச்சிருக்கு. அது போனதோ 62 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப அது குறைஞ்சிருக்கு. அயோத்தி கோவில் அமைஞ்சிருக்கிற தொகுதியிலேயே பாஜக பின்னடைவா இருக்கிற செய்திகள் இது வரைக்கும். அப்படி பார்த்தா அந்த இந்துத்துவ கார்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்துத்துவ கார்டு ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் பிஜேபி வந்து எங்க தவறு பண்ணிட்டுதுன்னா இந்துத்துவ கார்டை வச்சுக்கிட்டே அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கரையேற முடியாது. இங்க ஜனங்கள் வந்து வாட் நெக்ஸ்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சரி, இந்த மண்ணுடைய ஈத்தோஸ், இந்த மண்ணுடைய ட்ரெடிஷன், இந்த மண்ணுடைய இந்த கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பற்றி மோடி நிறைய பேசுகிறார். எஸ், அதெல்லாம் பேசிட்டோம். அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது ஒரு விஷயம். ஆனால் அது மட்டுமே ஒரு கட்சியை கரை சேர்க்காது. அதற்கு மேலே டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. மோடி வந்து யூபியில் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் மிகவும் எதிர்பார்த்தவங்க ஏமாற்றம் அடைந்து விட்டார்களோ, அவரும் சரி அங்கே ஆளும் யோகி ஆதித்யநாத்தும் சரி, அவங்க ரெண்டு பேரும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை விட்டுட்டு யோகி ஆதித்யநாத் பற்றி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து லா அண்ட் ஆர்டராக ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப நல்லா வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனங்கள் எதிர்பார்க்கறது வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும். சும்மா அந்த மத அரசியலை மட்டுமே வச்சுக்கிட்டு எடுபடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது. இது வந்து ஆக்சுவலாக எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனால் மோடி என்ற மனிதர் தோற்கடிக்க முடியாதவர் அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தது. அப்படி ஒரு பிம்பத்தை வந்து பிஜேபி அவரே கட்டமைச்சிருந்தாரு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மோடியை எதிர்ப்பவர்கள் கூட இந்த மனிதனை ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பிம்பம் உடையும் போல இருக்கு. எஸ், மோடியையும் கொஞ்சம் சரியான ஸ்கெட்ச் போட்டால் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் வந்து ப்ரூவ் ஆனது. பல பேருக்கு, அதாவது அரசியல் பார்வையாளர்கள், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது மோடி வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். இந்த மத அரசியல் வந்து இனி ஓரளவுக்கு மேலே எடுபடாது அப்படிங்கிறத மோடி வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அயோத்தி கோயிலுங்கிறது அவர் பெரிய விஷயமா பேசினார். அது அயோத்தி கோயில் தங்களை கரை சேர்க்கணும்னு ரொம்ப பேசினார். ஆனால் அது வந்து எடுபடலை. அதே நேரத்தில் வந்து எதிர்கட்சியோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்தீங்கன்னா போன 2 தேர்தல்லையும் வந்து அவங்க மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னு பிரிச்சாங்க. அந்த இடத்துல வந்து மரணடி வாங்கிச்சு காங்கிரஸ். எதிர்கட்சி கூட்டணிக்கு மரணடி வச்சு இந்த தடவை அவங்க வந்து புத்திசாலித்தனம் என்ன பண்ணிக்காங்கனாக்கா மோடிக்கு நிகரா வேற யார் நிப்பாட்டினாலும் அது அடி வாங்கின்னு அவங்க தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க மோடி நிப்பாட்டும் போது இவங்களும் மோடி நிப்பாட்டிட்டாங்க. அவங்க நல்ல மோடியை பற்றி சொல்லும்போது இவங்க கெட்ட மோடியை பற்றி சொன்னாங்க. அந்த இடத்துல பிரதமர் சறுக்கி இருக்கார். அவர் வந்து சிறுபான்மையினரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இது எந்த விதத்துல அவங்கள பாதிச்சுதுன்னா, முன்ன வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா அதுக்கப்புறம் மாயாவதி கொஞ்சம் ஒவ்வொரு கட்சியும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ காங்கிரஸ் வந்துச்சுனாக்கா இஸ்லாமியர்களுக்கு அப்படி பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் வந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் பண்ணிடுவாங்க, கோயில பூட்டு போட்டுருவாங்க, புல்டாஸ் வச்சு இடிச்சிருவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நம்ம நம்ப வேண்டிய கட்சி காங்கிரஸ் தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. அதுக்குள்ள உத்தரப்பிரதேச வெற்றிக்கான ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்லாமியர்கள் ஓட்டு சாலிடா இந்த பக்கம் திரும்பி இருக்குங்கிறது நீங்க சொல்லதான் நான் 100% ஏத்துக்கிறேன். இஸ்லாமியர் ஓட்டு திரும்பி இருக்கு. அதை தவிர சமீபத்தில் திரௌபதி முர்மு வந்து அயோத்தி கோயில் போயிருக்காங்க. ஆனால் மோடி எங்கு வழிபட்டாரோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட இவங்களை கொண்டு வர அந்த வேற ஒரு செட்டப்பாக இருக்குது. அது வந்து அந்த இடத்துல வந்து இவரை கொண்டு வைக்க, அந்த இடத்துல இவரை வழிபட அனுமதிக்கிற அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லா மீடியாலையும் வந்தது. அது கூட தலித்து மக்களை பெரிய அளவில்
ஒரு கோபம் கொள்ள வச்சிருக்கு. தலித் மக்கள் வந்து என்ன ஒரு நாட்டின் ஜனாதிபதியை கூட அந்த இடத்துல அலோவ் பண்ணல அப்படின்னு செய்திகள் வருது. இது நியாயமா அப்படின்னு தலித் மக்களை கோபமடைய வச்சிருக்கு. முஸ்லீம் மக்கள் மட்டுமல்லாமல் தலித்துகளும் மோடிக்கு எதிராக திரும்பினாங்கிற ஒரு செய்தியும் வருது. ஆமா, நீங்க இங்க முஸ்லீம் சொல்றீங்க, தலித் சொல்றீங்க, மகாராஷ்டிராவை மறக்கக்கூடாது. மகாராஷ்டிராக்காரங்களுக்கு அந்த மராட்டியா இதுன்றது வந்து பெரிய பிம்பமா இருக்கு. மராட்டியா பிரைடு, மராட்டியா பிரைடுன்றது அவங்க வந்து ஏதோ மராட்டியா மனு அப்படின்னு பெரிய பிரைடா இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவங்க பெருசா மதிச்சிருந்த பால்தாக்கரோட கட்சியை வந்து பாஜக உடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையே இல்லாம தேசியவாத கட்சியும் உடைச்சாங்க. இதெல்லாம் வந்து மராட்டியர்களுக்கு எதிரான துரோகமா வந்து நினைச்சிருந்தாங்க. அதுவும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிச்சிருக்கு. ஏன்னாக்கா எப்பவுமே அவங்க வந்து வெஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மகாராஷ்டிரா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த தடவை வந்து அவங்களுடைய கூட்டணியும் சரியில்லை, மகாராஷ்டிரா மக்களோட கோபமும் சேர்ந்து அதுவும் அவங்களை காலவாரி விட்டு. மகாராஷ்டிரால வந்து 28 தொகுதி வந்து அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு, இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஸோ மகாராஷ்டிரால யூபியில் மகாராஷ்டிராவில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. மகாராஷ்டிராவும் போயிடுச்சு, யூபியும் போயிடுச்சு. இந்த 2 ஸ்டேட்டும் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி கர்நாடகத்திலையும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. கர்நாடகம் கம்மியாயிடுச்சு. கூட வந்து 6 சீட்டா ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 10 கிட்ட ஜெயிச்சாங்க. நம்ம கர்நாடகாலையும் வந்து அங்க வந்து காங்கிரஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2-3 ஸ்டேட்ல வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பாராம பிஜேபியை காப்பாத்துனது என்னன்னா ஒரிசால நவீன் பட்நாயக்கோட கட்சி சுத்தமா வந்து அங்க வந்து இதுவாயிடுது. சுத்தமா ஸ்டேட்லயும் போயிடுச்சு, சென்ட்ரலையும் போயிடுச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 17-18 தொகுதி வந்து இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல நிறைய தொகுதியில் இழந்துட்டாங்க. ஆனா ஒரிசா கொஞ்சம் காப்பாத்திருக்கு, சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் காப்பாத்திருக்காரு, அதே மாதிரி தெலுங்கானா காப்பாத்திருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இவர்களுக்கு சில எதிர்பாராத சில இது வந்து மோடியை காப்பாத்திருக்கு, சில மாநிலங்கள் காப்பாத்திருக்கு. எதிர்பார்த்த யூபி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமான வாக்கு எண்ணிக்கையில அதிமுகவுக்கு 20% வாக்குகள் கிடைச்சிருக்கு, பாஜக 10%. அண்ணாமலையை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாருனாக்கா, அவர் அதிமுகவோட முரண்டு பிடிக்காம இருந்திருந்தாருனாக்கா இங்க கண்டிப்பா 20 சீட்டாவது ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜெயிச்சிருந்தா பாஜக இன்னும் வலுவா இருந்திருக்கும். அப்படி பார்த்தா அண்ணாமலை தான் பிஜேபியோட தோல்விக்கு ஒரு காரணம் சொல்லலாமா? இல்ல, அவங்க அண்ணாமலை வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வடக்க வந்து எப்படி இருந்தாலும் நம்மளை நம்பி அவங்க இல்லை, பிஜேபி வந்து தமிழ்நாட்டை நம்பி இல்லை, அவங்க வடக்க எப்படி ஜெயிச்சிட போறாங்க, நாம ஏன் வந்து ஊழல் கட்சியான அதிமுகவோட நம்ம ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் விட்றோம், அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதையும் பேரை கெடுத்துக்கணும், நம்ம தில்ல நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துருவோம், அப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவர் வந்து நார்த்தில் வந்து நல்லா வரும்னு நினச்சி இங்கே வந்து ரொம்ப கெத்து காட்டிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கால்குலேஷன் தப்பாயிடுச்சு. நீங்கள் சொல்கிறாப்புல தமிழ்நாட்டில் வந்து அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் ஃபார்முலாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கூட்டணி சேரும்போது அப்போ வந்து முஸ்லீம் ஓட்டெல்லாம் சுத்தமாக அந்த பக்கம் போயிட்டோம். இவங்க முஸ்லீம் ஓட்டு தன் பக்கம் வரணுங்கிறனால தான் பிஜேபி கிட்டேருந்து வெளில வந்தாங்க. அந்த கூட்டணி வந்து கரை சேருமா அல்லது தமிழ்நாட்டு மக்கள் வந்து சென்ட்ரலுக்கு ஒரு மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த பாசிபிலிட்டி இழந்துட்டாங்க. மேபி ஒரு என்னை பொறுத்தவரை பாஜக 5 சீட் கிடைச்சிருக்கும், அதிமுக ஒரு 10 சீட்டாவது கிடைச்சிருந்திருக்கும் குறைஞ்ச. ஆமாம், நிச்சயமாக கிடைச்சிருக்கும், கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு நிச்சயமாக அதை வந்து நம்ம நீங்கள் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டை அது வராதுன்னு தையிட முடியாது. இன்னொரு விஷயத்தில் நான் ஏன் சொன்னேன்னா, அதிமுகவோட சேர்ந்தா கரையேற முடியுமான்னு. நீங்கள் வந்து அதிமுகவோட கரையேற முடியுமாங்கிறது நீங்கள் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கட்டமைத்த ஒரு அதிமுக பற்றி நீங்கள் நினச்சிட்டு பேசுகிறீங்க. அதிமுக வந்து 1.5 கோடி 2 கோடி அப்படின்னு ரொம்ப நாளாக இதையே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்ன நிலவரம்ங்கிறது யாருக்குமே தெரியல. அதிமுக இன்னும் இந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா, 2 கோடி இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இவங்க பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய நிறைய ஓட் பேங்க் எரோட் ஆயிடுச்சு. அதை வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் பழைய ரெட்டையிலை மேஜிக் வந்து இன்னும் இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா இன்னும் 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பல தொகுதிகளில் 2 லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்காங்க. பட் அந்த மேஜிக் இருக்கான்னு தெரியல எனக்கு. அவங்களோட இவங்க சேர்ந்தா அந்த மேஜிக் வந்திருக்குமோ அப்படின்னு வந்திருக்குமோ. ஏன்னா அவங்களோட சேர்ந்தா இங்க வந்து இன்னும் சில ஓட்டு எதிர் ஓட்டு போயிருக்கும்ல. லாயலான பார்ட்னர் அவங்க. இது வரைக்கும் அவங்க வந்து கைவிட்டதே கிடையாது. சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமார் நீங்க நம்ப முடியாது. அவங்க எந்த நேரம் பல்ட்டி அடிப்பாங்கன்னு தெரியாது. சந்திரபாபு நாயுடு அவர் சொந்த மாமனார் NT ராமராவே முதுகுல குத்துனவருங்கிற வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சந்திரபாபு நாயுடு ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா கண்ணிங்கானாலும் என்ன வேணா செய்வார் அவரு.
அரசியலில் தன்னுடைய படி அடுத்தபடி ஏறதுக்கு என்ன வேணா செய்வார். அதனால வந்து நீங்கள் சொல்றது உண்மை. ஆனால் இப்போதைக்கு இப்போதான் ஒன்னா வந்து சேர்ந்து கைகோர்த்து வந்திருக்காங்க. இப்போ அந்த தப்பை பண்ணுவாராங்கிறது சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை எதிர்காலம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா அண்ணாமலையால் தான் தோத்தோன்னு அவர் அதிருப்தியாளர் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேலிடத்துக்கும் தகவல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தமிழிசை வேற கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. திரும்ப தமிழிசைக்கிட்ட தலைவர் பதவி போகுமா, இல்ல நிர்மலா சீதாராமன் மாதிரி யாராவது வலுவான தலைவர் தமிழகத்தை களம் இறக்குவாங்களா? என்னவா இருக்கும் அண்ணாமலை? இல்ல, இந்த கேள்வி வந்து நல்ல கேள்விதான். என்ன விஷயம்னா, அண்ணாமலை வந்து இவெல்லாம் ரொம்ப நம்பினாங்க. சொல்லப்போனா பிரைம் மினிஸ்டருடைய மேடையிலேயே அண்ணாமலை தோல்ல கை போட தட்டி கொடுப்பாரு. அந்த மாதிரி அண்ணாமலையை வந்து இவரை வந்து ரொம்ப ஒரு செல்லமா வச்சிருந்தாங்க. எப்படி வந்து விகே பாண்டியனை ஒரிசால வச்சிருந்தாங்களோ அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து இவரை வந்து ரொம்ப ட்ரஸ்டட் மேனு, இவர் வந்து ஐபிஎஸ், இவர் வந்து இவர்கிட்ட ஒரு வேகம் இருக்குது அப்படின்லாம் நினச்சி வச்சுருந்தாரு. இவர் நிறைய அரசியல் பண்ணார்னா தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை வந்து ரொம்ப அகலக்கால வச்சிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இங்கே வந்து திராவிடன் பார்ட்டிஸ் வந்து இங்கே 50-60 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன் இல்லாதையே இவர் வந்து ரொம்ப பேசிட்டார். அந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் முதல்ல போட்டுருக்கணும். அது வரலாம் கொஞ்சம் ரீஜனல் பார்ட்டிஸை கொஞ்சம் அனுசரித்து போய் அட் த சேம் டைம் உங்கள் கட்சியை விளக்குறத நீங்கள் விடக்கூடாது. இவர் வந்து ஃபவுண்டேஷன் இங்கே என்ன இருக்குன்னு தெரியாதே. தமிழ்நாட்டில் பிஜேபி ஃபவுண்டேஷன் இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதே இவர் வந்து மற்ற கட்சிகளை உதாசீனமாக பேசுறதும். ஐடி விங்னு ஒரு விங் இருக்கு பிஜேபியில், தமிழ்நாடு பிஜேபியில் ஐடி விங் இருக்கு. ஐடி விங்கை வச்சுட்டே எலெக்ஷனில் ஜெயிக்கலாம்னு நினச்சிருக்காரு. ஐடி விங்கை வச்சு டெய்லி ஏதாவது ஒரு பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கிறது, அது பல பேருக்கு ரீச் ஆகுறது, அதை வச்சுக்கிட்டே இளைஞர்கள்லாம் இழுக்கலாம்னு நினச்சிருக்காரு. அது யாராவது பேசினா உடனே கமெண்ட் போடுறது, உடனே அவங்கள வந்து ஒரு மாதிரி மிரட்டுறது, இந்த மாதிரி அதில் கட்சி பிரமுகர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்ல முடியாது தவிச்சு நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. காயத்ரி கிராம் மாதிரி பல பேர் வெளில போயிருக்காங்க, கட்சியை விட்டு வெளில போயிருக்காங்க. திருச்சி சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவருடைய இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்த்து வெறுத்து போய் வெளில போயிட்டாங்க. ஸோ இவர் ஐடியை வச்சே கட்சி நடத்தலாம்னு நினச்சிருக்காரு. இவருடைய பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. ஆனால் இவர்கிட்ட இன்னும் வந்து ஒரு சாதுரியம் இல்லை. சாதுரியம் இல்லாமல் இன்னும் வந்து காய்களை நகர்த்துவதில் இன்னும் கவனம் தேவை. கோபம் இருக்கு அவர்கிட்ட. அவர் வந்து தன்னை வந்து ஒரு கட்சியோட தலைவர்னு போட்டதுக்கப்புறம் உடனே மற்ற தலைவர்களுக்கு இப்போ ராமதாஸ் மாதிரியோ அல்லது வந்து இப்போ எடப்பாடி ஜெயலலிதா மாதிரியோ அல்லது கலைஞர் மாதிரியோ தன்னையும் அப்படி ஒரு பெரிய டால் லீடராக அவர் நினச்சிட்டாரு. அவர் ஒரு டால் லீடர் ஆகலை. அதுக்கு இன்னும் காலம் வேணும், அதுக்கு உண்டான உழைப்பு வேணும். இன்னும் வந்து அவர் தன்னை வந்து பண்படுத்திக்கணும். அவருக்கு இன்னும் அந்த செரிஷ்மா வரலை. தமிழ்நாட்டில் வந்து செரிஷ்மா வர்றது ரொம்ப நாள் போராடணும். இதில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சினிமாக்காரர்களே பார்த்து பழகினவர்கள். அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய இமேஜ் ஆனப்பட்ட காமராஜரே தோக்கடிச்சவங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்போது இவர் தனக்கு ஒரு செரிஷ்மா வந்துருச்சுன்னு இவரே நினச்சிக்கிட்டாரு. பல தவறுகள் பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப ஆனால் தொடர்வார் நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப, ஏன்னா அவர் இவ்வளோ நடந்துருச்சு. ஒரு தோல்வியினால அவரை வந்து தூக்கிடுவாங்களாங்கிறது என்ன. மேபி அவரை இன்னும் கொஞ்சம் பண்படுத்தி இன்னும் கொஞ்சம் அவரை வந்து அடுத்த 26 எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட்டணி வச்சுட்டா நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களில் அமித்ஷா போன்றவங்களாம் பேசி கொஞ்சம் அவரை வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லை, அரசியலில் வந்து இந்த மாதிரி இவங்க வைராக்கியம்லாம் நான் நிறைய வைராக்கியங்கள் பார்த்துட்டு அரசியலில் இந்த வைராக்கியங்கள்லாம் ஒரு கட்டத்தில் எல்லாம் டெல்லியில் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஒரே பிரச்சனைன்னா, அண்ணாமலை தூக்குறது பெரிய விஷயம் இல்லை, யாரை போடுறது. இப்போ தமிழிசை இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே தமிழிசையெல்லாம் போட்டு தாமரை மலர்ந்தே தீர்ப்பு கத்துனாங்க. என்ன நடந்தது? இவங்க நீங்கள் சொல்ற நிர்மலா சீதாராமனுக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து இதுவே இந்த அவங்களோட வேர்கள் இங்கே இல்லை. நிர்மலா சீதாராமன் வந்து தெலுங்குல கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்காங்க, அவங்களுக்கு வேர்கள் இல்லை. அவங்க அண்ணாமலைக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி வேர்கள் இல்லை இல்லையா? கர்நாடகாவில் அங்கே வேலையில் இருந்தார். நம்மூர்காரர் தான் அவர். ஆனால் இவங்க வந்து முழுக்க டெல்லியிலேயே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆட்களை மாற்றுவது மட்டுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகுது. அந்த ஆட்களை மாற்றி இவங்க என்ன பண்ண போறாங்க இல்லையா? இப்போ அண்ணாமலை மாற்றுறாங்க. இங்கே உள்ள இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ண போறாரு? அவரு அண்ணாமலை என்ன தவறு பண்ணார்? புதுசாக ஒருத்தர் வராரு வச்சுக்கல, ஒரு எக்ஸ் வராரு, யாருன்னா வரட்டும். இந்த அம்மா என்ன பண்ண போறாங்க? இங்கே இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற தெளிவான இது ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஆளை மாற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க அப்படின்றீங்க இல்லையா? என்னுடைய அரசியல் அறிவு வந்து சொல்லுது அண்ணாமலை இப்போ மாற்றி பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை மாற்றுவதால் அண்ணாமலைகிட்ட சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணலாம், அண்ணாமலைகிட்ட சில அறிவுரை சொல்லி நீங்கள் வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக டீல் பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை மாற்றி என்ன ஆகிட போகுது? இப்போ பாஜக வந்து பல இடங்களில் தோத்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர இடமா கேரளா இருக்கு.
கேரளால வந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு தொகுதியில் வந்து முன்னணியில் இருக்கிறதா சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு. சரி, சந்திரசேகர் வந்து முன்னிலையில் இருக்கார் திருவனந்தபுரத்துல. சரி, அங்கேயும் ஒடிஷாலையும் புதுசா மலர்ந்திருக்கு பாஜக. இது வந்து அவர் உற்சாகத்தரும் இல்லையா மோடிக்கு? ஒரிசால வந்து நவீன் பட்நாயக் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 வருஷங்கள் 24 வருஷங்கள் ஆண்டுட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத மனிதரான்னு தெரியுன்னா, ஒரிசா மக்கள் அவரை தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. அவங்க அப்பாவையும் பார்த்தாங்க, இவரையும் பார்த்தாங்க. அவருக்கு முழுக்க முழுக்க ரைட் ஹேண்ட் வந்து பாண்டிய விகே, நம்ம தமிழ்காரரான விகே பாண்டியன் தான் அவருக்கு முழுக்க முழுக்க அவர் ரைட் ஹேண்டாக இருந்திருக்காரு. என்ன சமீப காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து உடல்ல ரொம்ப சரியில்லை, அவர் என்ன பேசுறாருன்றதே அவருக்கு தெரியல. மோடி வந்து விளையாட்டு பண்ணார் அவர்கிட்ட. என்ன இவரால் வந்து ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு பேரல் கூட சரியாக ஞாபகம் சொல்ல முடியாது அவரால், அப்படிங்கிறப்பெல்லாம் அவர் கிண்டல் பண்ணார். ஸோ மோடி வந்து அவருடைய உடல்நிலை குறித்து நிறைய வந்து சந்தேகங்களை கிளப்பினார். ஆனால் மேபி அந்த சந்தேகங்கள் கிளப்புறதுனால நடந்தது என்னன்னு தெரியல. அந்த ஊரில் வந்து அவரை வந்து தெய்வம் மாதிரி பார்க்குறவங்க. அங்கே வந்து ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி, இன்ஃபேக்ட் மோடியை வந்து ஒரிசா வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 தொகுதி வரலும் ஜெயிச்சு காப்பாற்றிருக்கு. அதனால் அது ஒன்று. கேரளாவை பொறுத்தவரை வந்து பிஜேபி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஜேபியை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலை புத்துயிர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா? அவங்க வந்து இது வரைக்கும் 99 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க. இன்னும் கூடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா? 100% சொல்லலாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து இதுக்கு முந்தைய தேர்தல் 44 சீட் தான் ஜெயிச்சுது. அதுக்கு அடுத்த தேர்தல் 53 சீட் ஜெயிச்சுது. அவ்வளோதான் ஜெயிச்சுது. இந்த தேர்தலில் செஞ்சுரி அடிக்குது, ஆல்மோஸ்ட் செஞ்சுரி அடிக்க போகுது. ஸோ இது நிச்சயமாக வந்து காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப, காங்கிரஸை வந்து எல்லாருமே ஒரு லாஃபிங் ஸ்டாக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். லாஃபிங் ஸ்டாக்காக பப்புங்கிற அளவுக்கு அவர் கிண்டல் பண்ணி ரொம்ப வந்து காங்கிரஸை வந்து நிறைய பேர் ரொம்ப இது பண்ணாங்க. அவர்களை கிண்டல் பண்ணுறது, அதை வந்து ரொம்ப பலகீனப்படுத்தினாங்க. என்ன காங்கிரஸ் வந்து தேரவே தேராது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது காங்கிரஸுக்கு வந்து நிச்சயமாக இது ஒரு புதுசாக ஆக்சிஜன் செலுத்தினால தான் இது. காங்கிரஸ் வந்து இந்த இப்போ இது வந்து ஒரு காங்கிரஸுக்கு பாடம். இது சரியாக கூட்டணிகள்லாம் திமுக மாதிரி கூட்டணிகளை அரவணைத்து கொண்டு விறுவிறுன்னு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அடுத்த கட்டத்தில் வந்து காங்கிரஸ் நிச்சயமாக வந்து இப்போ அதை இன்னும் வந்து தன்னை வந்து புதுப்பித்து கொண்டு இன்னும் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணால், பார்லிமெண்ட்டில் நல்லா வந்து தன்னை வந்து சரியாக காட்டிடுச்சுன்னா டெஃபினட்டாக காங்கிரஸுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு சின்ன புத்துயிரை கொடுத்துருக்கு. சோர்ந்து போன காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தலை நிமிர்ந்துட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்லலாம். தலைவர்கள் வந்து 2 வகை இருக்காங்க சார். ஒரு சில வந்து காம்ப்ரமைசிங் லீடர். இப்போ வாஜ்பாய் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையும் அரவணைச்சுக்கிட்டு, வாஜ்பாய் நரசிம்மராவ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு. அதே இன்னொருத்தர் வந்து டிக்டேட்டிவ் லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ மோடி அந்த மாதிரி டிக்டேட்டிவ் லீடர்ஸ் தான். ஏன்னா அவர் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வரமாட்டாங்க. அவர் சொல்றதுதான் டேர்ம்ஸ். அப்படி பார்க்கும்போது கடந்த 2 ஆட்சி காலங்களில் அவர் சுதந்திரமா ஆட்சி பண்ணிட்டார். ஏன்னா யாருடைய கடுபிடிகளும் கிடையாது. ஆனா இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில பாஜகவுக்கு மொத்தம் 240 தொகுதிகள் தான் கிடைச்சிருக்கு. இன்னொரு 5-6 கிடைக்கலாம். ஆனா ஆட்சியுடைய குடுமி யார்கிட்ட இருக்குன்னாக்கா சந்திரபாபு நாயுடு கிட்டையும், நீங்க சந்திரபாதிகள் அப்படின்னு சொன்ன சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார்ட்டையும் சொல்லுவோம். அவங்க சொல்றபடியா நாம் ஆட வேண்டி இருக்குமேன்ற வருத்தம் கண்டிப்பா மோடிக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் பிரதமரா தொடருவாரா இல்ல வேற யாராவது கை காட்டி விடுவாரா? இது வந்து ரொம்ப டிக்லிஷான கேள்வி இது. ஏன்னா மோடி வந்து பதவி விட்டு இறங்கி என்ன பண்ணுவார்? அவர் வந்து பதவியை விட்டு இறங்கி மேபி அமித்ஷாட்ட பதவி கொடுக்கலாம். பட் அவர் வந்து இறங்கிட்டா அது ஏதோ அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு மாதிரி ஒரு பெரிய ஒரு இமேஜ் ஏற்பட்டு போயிடும். ஆனால் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு போக மாட்டார். மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு போக மாட்டார். ஆனால் அவர் பதவி விட்டு இறங்கி இன்னொருத்தர் கொடுத்தா அப்புறம் அவரோட ரோல் என்னன்னு தெரியாது. அவர் பார்லிமெண்ட்ல உட்காந்து டிபேட்லாம் கலந்துக்கணும். அவர் அந்த மாதிரி அவர் அதிகாரத்தில் இருந்தவர். அவர் இப்போதைக்கு அதாவது என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, மோடிக்கு இப்போ 73-74 வயசு. இன்னும் 2 வருஷம் அப்படியே தாக்கு பிடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன செய்வார்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா இன்னொரு டாக் இருக்கு. இப்போ மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் நடுவில் டேர்ம்ஸ் சரியில்லை. அவங்க வந்து நிதின் கட்கரியை லைக் பண்றாங்க அப்படின்ட்டு. நிதின் கட்கரி மாதிரி ஒரு அவர் எல்லாரும் அரவணைச்சு போற தலைவர், அவர் பிரதமராக வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிதின் கட்கரி நல்ல இந்துத்துவால ஸ்ட்ராங்கான ஆளு தான். ஆனா மோடி என்ன செய்வாருன்னா இன்னும் 2 வருஷம், ஏன்னா அவர் வந்து நம்ம வந்து இப்போ போய் இறங்கினா அது வந்து தனக்கு வந்து பிஜேபியும் வந்து பெரிய ஒரு பின்னடைவு ஆயிடும். அது ஏதோ மோடிக்கு இது பர்சனல் லாஸ் மாதிரி ஆயிடும். அது கட்சிக்கு இமேஜை வந்து பாதிக்கும். அதனால என்ன செய்யலாம்னா, மோடி ஒரு 2 வருஷம் கொஞ்சம் வந்து அடக்கி வாசிச்சுட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு அப்போ வேணா செய்யலாம். அப்போ வேணா வந்து தன்னோட இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு நாளைக்கு என்னுடைய பதவியை வந்து நான் இவர் கொடுக்குறேன், கட்சியில் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிடுவாங்க. அது வந்து இவர் கட்கரியா இருக்கலாம்,
இல்லை அமித்ஷாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கையில் பதவியை கொடுத்துட்டு மோடி மேபி வாரணாசிக்கு போகலாம், இல்லை அயோத்தியில் போய் எங்கேயாவது ஒரு மடம் மாதிரி ஒரு இடத்துல உட்காரலாம். அப்படி வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக ஒன்று செய்யலாம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனே இந்த காரியத்தை செஞ்சான்னு வச்சுங்களேன், அவர் இமேஜ் அடிப்படும், அவரோட இமேஜ் அடிப்படும், கட்சியோட இமேஜ் அடிப்படும். நிறைய பேருக்கு உடனே எல்லாரும் சேர்ந்து எல்லாம் மோடி கத்துவோம், இல்லை பயந்து ஓடிட்டாலும் எதிர்கட்சிகள் கத்துவோம். கட்சியில் வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்து எல்லாரும் போய் வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க, உடனே இவர் ட்ராமா ஆடுறாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டார். நீங்கள் சொல்கிறப்ப அவரால் வந்து ஒரு ஃப்ரீயாக அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிட்டு அவரை வந்து கட்டி போட்டால் தான் இருக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து அவரை கட்டி போட்டிருக்கு. அவர் வந்து சந்திரபாபு நாயுடு உட்பட எல்லாரையும் அவர் நிதிஷ்குமார்லேருந்து எல்லாரையும் அரவணைச்சு தான் போகணும். ஆனால் அவர் சமாளித்து தான் ஆகணும். 2 வருஷம் சமாளிப்பார். அதுக்குள்ளே நிலைமைகள் மாறி எப்படி போகுதுன்னு பார்த்து அப்புறம் முடிவு பண்ணுவோம் நான் நினைக்கிறேன். கடைசியாக திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமோகமாக ஜெயிச்சிருக்கு. இதுக்கு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக பிரிஞ்சுனது முக்கியமான காரணமாக இருக்குது. இதுலேருந்து சில படிப்பினைகளை பெற்று அடுத்த தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்குமா? அப்புறம் தேர்தல் சந்திச்சாங்கன்னாக்கா திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா? உங்க கருத்து என்ன? இந்த தேர்தலை பொறுத்தவரை முதல்ல பேசுவோம். இந்த தேர்தலில் வந்து திமுக வந்து உறுதியாக நின்றுச்சு. அதாவது அண்ணாமலையோட மிரட்டல் உருட்டல், அண்ணாமலையுடைய இந்த பெரிய ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலைப்படாத தைரியமாக வந்து கேண்டிடேட் நிறுத்தினாங்க. ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நிறுத்திட்டு அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி ஜெயிக்க வேண்டியது பொறுப்பு, தோத்துட்டாருன்னா அப்புறம் உன்னுடைய பொசிஷன் என்னங்கிறது நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப ரொம்ப அவர் க்ளீனாக பேசிட்டார் எல்லாத்தையும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சே ஆகணும். கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், இவருக்கு செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். காங்கிரஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, உங்கள் மாவட்ட செயலாளர் பதவி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து திமுக ஒர்க்கர்ஸ் வந்து அது கலைஞர் காலத்துலேருந்தே ரொம்ப வேலை செய்யறதுல அவங்க வந்து யாருக்காகவும் குறைஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இது கட்சி தலைமைக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும். நம்ம எல்லாரும் வந்து வேணுட்டே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அடி வேலை செஞ்சான்னா, உள்ளடி வேலை செஞ்சா இது கட்சி தலைமை கடைசியில் நம்பர்ஸில் தப்பாகிடுங்கிறதுனால அவங்க வந்து கலைஞர் காலத்துலேருந்தே அந்த வேகம் இருக்குது. அந்த வேகத்தை ஸ்டாலின் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதுக்கு கரெக்டாக அறுவடையும் கிடைச்சிருச்சு. அவர் வந்து 40-40 1 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேபி 1 or 2 மிஸ் ஆகலாம். ஆல்மோஸ்ட் அவர் எல்லாமே வந்து அவர் சொன்னதை நடத்தி காமிச்சிட்டார். அந்த விதத்தில் வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து வட இந்தியாவில் நாளைக்கு அவர் டெல்லி பக்கம் போகும்போது அவருக்கு ஒரு இதை விட பெரிய மரியாதையும் ஒரு கண்ணியமாக அவரை கவனிப்பாங்க. இவரை வந்து சாதாரண நினைக்க முடியல, இவர் வந்து சரியாக வந்து காயினை நகர்த்துறாரு அப்படிங்கிற ஊரில் எதிர்கட்சிகள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் நிச்சயமாக. அதே சமயம் நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு இந்த தேர்தலில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அதிமுக வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சா அது வந்து ஒரு பெரிய அந்த அலையன்ஸில் வந்து மற்ற கட்சிகளும் பாட்டாளி கட்சி தேமுதிகலாம் ஒன்றா சேர்ந்தால் அது வந்து பெரிய ஒரு திமுக வந்து அதை அவ்வளோ ஈஸியாக வந்து டீல் பண்ணுறது கஷ்டம். நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா நான் என்ன பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, அதிமுக வந்து பழைய ஓட் பேங்க் இருக்குன்னு நம்ப முடியாது. இன்றைக்கி அதிமுகவுக்கு அந்த பழைய ஜெயலலிதா கிட்ட இருந்த ஓட் பேங்க் இருக்கான்னு தெரியாது. இப்போ இந்த சிச்சுவேஷனையே டீல் பண்ண ஸ்டாலினால் அந்த சிச்சுவேஷன் டீல் பண்ண முடியும். அதனால் ஸ்டாலினை தோற்கடிக்கிறது வர 26 தேர்தலில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்த கூட்டணியை வந்து ஸ்டாலின் ஈஸியாக டீல் பண்ணுவார். ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய அதுக்கு போராட்டம் இருக்குது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி வேறு, பார்லிமெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி வேறு. அட் த சேம் டைம் விஜய் வேற வந்து அடுத்தது வந்து நான் வந்து வருவேங்கிறாரு. விஜய் என்ன பண்ண போகிறாரு? விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது, அவரை நம்ம அப்படி ஒதுக்கிட முடியாது. விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறதுனால விஜய் முதல் முறையாக களத்தில் இறங்குறதுனால விஜய் யாரோட அலையன்ஸ் வச்சுப்பாரு, என்ன செய்வாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதையும் நம்ம அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. விஜய் என்ன பண்ண போறாரு? அப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி, டிஎம்கே கூட்டணியில் கமலஹாசன் நிச்சயமா இருப்பாரு. விஜய்க்கு தனியாக விஜய் கூட்டணியில் மேபி நாம் தமிழர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி வந்து 3 கூட்டணியாக மாறும்போது, மும்முனை போட்டியாக மாறும்போது நிச்சயமாக அது வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு புது இதுவாக இருக்கும், அனுபவமாக இருக்கும் எல்லாருக்கும். விஜய் எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா விஜய் வந்து முதல் முறையாக களத்தில் இறங்குறாரு. அது எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் திண்டுக்கல்ல முதல்ல மாயத்தேவரை நிறுத்தினார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல மாயத்தேவரை நிறுத்தினார். கட்சி ஆரம்பித்து அடுத்த 6 மாதம் நிறுத்தி அதுக்கப்புறம் வரலாறு ஆச்சு. சாலிடாக 1 லட்சத்துக்கு மேலே ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்ஜிஆர் அசைக்கவே முடியல, அவரை கடைசி மூச்சு வரை அசம்பிளி எலெக்ஷன் பொறுத்த வரும்.
அந்த அளவுக்கு விஜயால அந்த மாதிரி ஒரு பெரிய சகாப்தத்தை பறைக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் இருக்கு. ஆனா விஜய்க்கு விஜய்க்கு அந்த பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அதையும் பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தேர்தலை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.